பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளியுடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ளபோது அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் இது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். முறையீடு என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் பெருமான் அகங்காரம் கொடுங்கிழங்கை அகத்து அகழ்ந்து எறிய அறியேன், அறிவு அறிந்த அந்தணர்வால் செறியும் நெறி அறியேன், நகங்காணம் உறுத்தவர் போல் நலம் புரிந்தும் அறியேன், நச்சு மர கனி போல இச்சையில் கனிந்துழன்றேன், மகங்காணும் புலவரெல்லாம் வந்து துள நடிக்கும் மணிமன்றம் தனையடையும் வழியும் அறிவேனோ, இகங்காணா திரிகின்றேன் எங்கனம் நான் புகுவேன், யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே என்கின்றார். முதல் பாடலில் மருந்து, மணி, மந்திரம், மதி, விதி, வாழ்க்கை, அறம், மனமடங்கும் இடம் கூறியவர் இப்பாடலில் இறைவனின் அனுபவம் பெற தடையாக அகங்காரம் உள்ளது என்கின்றார். காரணம், ஒவ்வொரு ஆன்மாவும் விருப்பு வெறுப்பு காரணமாக பிறவி தொடர்கிறது. பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இலை என்பார் கடவுளார். அவ்வாறு பிறந்து 3 வயது குழந்தை அப்பா என்னுடைய பந்தை அந்த குழந்தை பிடுங்கி கொண்டது வாங்கித்தா என்கின்றது. அந்த குழந்தைக்கு அறிவு கருவி 5, அந்த கரணம் 4 வேலை செய்யாத போதே என்னுடையது எனும் மகங்காரம் வந்து விடுகிறது. இந்த மகங்காரம் கொடுமையான கிழங்கு திரும்ப திரும்ப முளைக்கும். உதாரணம் வாழைக்கிழங்கு. அதுபோல அகழ்ந்து எறிய, இதை வேரோடு பிடுங்கி வெயிலில் போட்டால் கூட தண்ணீர் பட்டால் முளைக்கும். எனவே அவாவினை அறுத்தல் என்கின்ற நெருப்பு கொண்டு எரித்து விட்டால் திரும்ப முளைக்காது. இதனை மகரிஷி ஆசைப்படப்பட ஆய்ந்து வரும் துன்பம் என்பார். எனது என்கின்ற விதை பூமியில் வளரத் தொடங்குகிறது. அது மரமாகி கிளை பரப்பி பெரிய மரமாகிறது. எனது என்கின்ற விதை நான் எனும் அகங்காரமாகிறது. எல்லாம் என்னுடைய உரிமை. வீடு, தோட்டம், கார், பொன், பொருள், மண் யாவும் நான் உழைத்து சம்பாதித்தது என்கின்ற ஆணவம் தன்முனைப்பில் செயல்படுகிறது. உரிமை யாவும் நம்மை விட்டு பிரியும். அப்போ நாம் பயணம் போகிறப்ப வெறுங்கை வீசி போக முடியுமா? மகனே, உனக்கு எல்லாம் நீ உன் பிறவியில் செய்த அறத்தால் வழங்கினேன். இந்த பிறவியில் இப்போ நீ என்ன கொண்டு வந்தாய் என்ற கேள்விக்கு பதில் வேண்டுமல்லவா? அதனால்தான் சர்க்குரு எச்சரிக்கின்றார். புகும் தருணம், பயணம் போகும் தருணம், உற்றவரும் மனைவி, குழந்தைகள், பேரன், பேத்தி இவை யாவும் பெற்றவரும் தந்தை தாய் வழி உறவியாவும் உடைமைகளும் உரிமையை உடைமையாக்க வழி தெரியாது இருந்தால் இவை யாதும் நமக்கு கூட வராது என எச்சரிக்கை செய்கிறார். உலகியலிலும் நீ வாழ்ந்த 88 ஆண்டுகால வாழ்வு எல்லாம் உனக்கு ஒரு துணையும் இல்லையே. துணையாக என்ன செய்யணும்? உடைமையாக்கணும். உரிமை சொத்து, செத்து போகிறப்ப எடுத்து போக முடியாது. உடைமை நம் கைகால் போல் நம்மை விட்டு பிரியாது. அப்போ உடல் நிலையில்லாதது, பொருள் நிலையனாதது என உயிருக்கு ஊதியம், நம் தேவை போக அறமீறாது ஈட்டிய பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க உலக உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க அது அருளாக மாறும். மாற மண்ணுயிர் ஓம்பி வாழ்ந்து தான் ஊன் பெருக்க பெரிதின் ஊன் உண்ணாது நீ செயல்பட இந்த தயவு தவமாக மாறும். இதனை கடவுளார் உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி பர ஜீவகாருண்யமாகிய தயவு செயல் தினசரி தரத்துக்கு தக்கவாறு செய்ய தீய பழக்க வழக்கம் நீங்கி துறவு வாய்க்கும். பற்றியதின்
உடைமையாளன் நாம் பற்றியதின் உடைமையாளன் அவன் என எண்ணம் வருகிற போது உரிமையை உடைமையாக்கும் வழி தெரிந்தால் பற்றற்றான் பற்றினை பற்ற பொய்ப்பொருளை ஏழைகளின் பசிப்போக்கி மெய்ப்பொருளாக மாற்ற மெய் உணர்வு ஏற்படும். அருளால் உயிருணர்வு கூட அருளுணர்வு கூட மெய்யுணர்வு வாய்க்கும். இப்போ அகங்காரம் நான் தானே கலலம் மேலே உள்ள கிளை பூராத்தையும் வெட்டி நான் எனது என்னும் மரத்தை அடியோடு சாய்த்து விடும்போது கூட மண்ணில் உள்ள விதை போல் தண்ணீர் பட்டால் முளைக்கும். அதுபோல அனுபவித்த வாசனை விருப்பு ஒட்டித்தான் இருக்கும். அதை அருட்கணல் எரிக்க அகங்காரம் போய் இறைவனிடம் அன்பராகி விடுவோம். அறிவு அறிந்த அந்தணர்பால் செரியும் நெறி அறியேன். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்பார் கடவுளா. எல்லா உயிர்களிடத்தும் கருணையாக நடப்பதால் அருள்நெறி அறிந்த சான்றோர் அருளாளர் ஆனார். அறிவு உலகறிவு கடந்து அரிலொரு அறிய தன்னுள் கடந்தவர் கூறுகின்ற நல்வழி பாதையை அறியவில்லையே என்கின்றார். சுத்த சன்மார்க்கம் படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் அகமர பொருந்தனம். ஒரு குழந்தை பிறந்தது முதல் எல்கேஜி யூகேஜி 1வதிலிருந்து 5வது ஒரு அறிவு, 5வதிலிருந்து 8வது அறிவு மாறுபடுகிறது, 8வதிலிருந்து 12வது அறிவு மாறுபடுகிறது, பிஏ அறிவு மாறுபடுகிறது, பிஹெச்டி அறிவு மாறுபடுகிறது. படித்த நபர் ஒருவர்தான். ஆள் வளர வளர அறிவும் வளர்கிறது. இவர்கள் அந்தணர் உலகறிவு கடந்து தன் உள் அருளறிவால் நின்று இயற்கை உண்மையை வெளிப்படுத்தியவர். தீயன விளக்கி விதித்தன செய்தல் கூறுவார்கள். அப்படி உள்ளது நூல்களில் திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா ஆகிய சான்றோர்கள் எழுதிய நூட்களை நன்றாக படிக்கணும், கேட்கணும், அறியணும், உணரணும், செயல்படணும். அப்போதான் சுத்த சன்மார்க்க பெருநீர் மேலேற முடியும். நகங்கானம் உறுத்த ஒருபோல் நலம் புரிந்தும் அறியேன். நகங்கானம் காடு மலை போன்ற இடங்களில் தன் விருப்பு யாவும் விட்டொழித்து இயற்கை உண்மை அறிந்து நாம் நல்வழி நடக்க அறம் கூறிய பெரியோர் சான்றோர் நீத்தார் பெருமையை அறியவில்லையே. அறிய படிக்கணும். படித்தால் விதித்தன செய்தால் போதும் 50%. தானாக விளக்கின ஒளியும் போது 50%. ஆக 100% வெற்றி பெறுவோம் என கடவுளார். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல்படணும் என்பார். இதைத்தான் பேச்சை குறைத்து செயலில் இறங்கு என்பார்கள். இச்சையில் கனிந்து உழன்றேன். உழல்தல் என்றால் திரும்ப திரும்ப சுற்றி வருவது. உழவு மாடு என்றால் வயலை சுற்றி உழும். அதுபோல கனிந்து விரும்பி இச்சை ஆசையிலே பெரிய ஆசை சிற்றின்பம் திரும்ப திரும்ப புணரும்போது ஒளி அதாவது விந்து குறைய நரை திரை மூப்பு வந்து மெதுவாக மரணம் நோக்கி நாமாக விரும்பி போகக்கூடிய ஸ்லோ பாய்சன் இச்சை. அதனால்தான் நச்சு மரக்கனி விஷத்தை தரக்கூடிய மரத்தின் கனியை உண்டால் மரணம் நிச்சயம். இந்த உடலை விருப்பு எனும் நச்சு மரம் அனுபவித்த பின் அதன் கனியின் பயன் மரணம். எளிமையாக சான்றோர் விந்துவிட்டான் நொந்துகிட்டான் என்பார்கள். இந்த உட்பகை போக்க தேக நஷ்டம் தீப விளக்கம் எனும் தலைப்பில் உரைநடை பகுதியில் கீழ்நிலை சுக்கிலம் குழந்தை உண்டாக்கும், மற்ற காலங்களில் உடலை அழிக்கும் எனவும், மேல்நிலை சுக்களம் நாம் உடல் உயிர் உள்ளம் வளர்க்கும் என தெளிவாக கூறுவார். மகங்காண புலவரெல்லாம் வந்து தொழ நடிக்கும். வேதங்களை படித்து அதன் உள்தன்மையாகிய யோகயானம் 6 ஆதாரம் கடந்து நிராதாரம் சிற்சபை அனுபவம் பெற்று நடிக்கும் என்று செயல் காற்றின் இயக்கம், அதாவது காற்றின் இயக்கமாக மனம் கடந்து மனத்துக்கண் மாசு நீங்கி மணிமன்றம் புருவமத்தியை அடையும் வழி முன்பு தபம் மந்திரம் அடையும் பயன் இதன் கருப்பொருள் வேறு. ஆனால் இன்று தயவால் மகாமந்திரம் இறை அனுபவம் பெற்று பேரின்ப வாழ்வு அடைவது. இதனை சர்க்குரு 5256ஆம் பாடலில் தவமே புரிகின்றார் எல்லோரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி அவமே போகாது என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்பார். மனதின் செயல் எவ்வித விதித்தன செயல் மீறும்போது கேவலமான நிலைக்கு உட்படும். எனவே அவ்வாறு போகாது பந்து ஆகிய கண்ணின் அணிகலன் கண்ணோட்டம், அதாவது தயவு பார்வை வேண்டுமென்கிறார். இந்த ஜீவகாருண்யம் பக்தி ஒழுக்கமாகி
ஒழுக்கம் தவமாகி பூர்வ மத்திய அனுபவம் பெறுவோம். பெற செயல்படணும். எகங்கானா திரிகின்றேன். இவ்வுலக இன்பம் நிலையில்லாது, அவ்வுலக இன்பம் நிலையானது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பொய்ப்பொருளை கொண்டு வசித்த ஏழைகளின் பசியை போக்கி அருளை பெற வேண்டும். அருள் கிடைத்தால் அவ்வுலகம் நம் வசப்படும். இதற்கு பெருமான் துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது என மொழிந்து மெய்த்துணையாக அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருள் பெற்ற சர்க்குரு நமக்கு வழிகாட்டுகிறார். அவரை நாம் 100% நம்பி செயல்படணும். அப்படி செயல்பட்டால் பலனடைவது சத்தியம் என இப்பாடலில் பகர்கிறார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலையமலாம் ஓங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை செய்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.